வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டாரு? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, மதிமுக தலைவர் வைகோவை பார்த்தால் பரிதாபமாக இருப்பதாக கூறியுள்ளார். ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட. இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம். கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்றவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டையெல்லாம் குறைச்சு அந்த 4லையும் அடுத்து சொல்றார் 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமா 3 சீட்னு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களையும் 2 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்கு போறது கிடையவே கிடையாது. அதனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.